ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பிகினர்ஸ் லெவல் இங்கிலீஷ் தான். இது வந்து டே 3லேருந்து டே 4 நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, டே 3லேருந்து டே 4க்கு இடையில ரொம்ப லாங் கேப் ஆயிருச்சு. அதாவது பர்சனல் ப்ராப்ளம்னால என்னால் கிளாஸ் போஸ்ட் பண்ண முடியல. இனிமேல் வந்து கிளாஸ் தொடர்ந்து வரும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக கிளாஸுக்கு போயிடலாம். இப்போ பிகினர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரெகுலராக வந்து தமிழ் டு இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். கிராமர் கற்றுக்காமையே அவங்களால ஈஸியாக, அதாவது ரெகுலர் நம்ம வந்து பேசக்கூடிய வாக்கியங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக அவங்களால பேச முடியும் அப்படிங்கிறத நான் நிறைய கிளாஸில் சொல்லியிருக்கிறேன். அதேவே தான் இன்றைக்கும் நான் வந்து திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் DHIYA'S சேனல் லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஒன், நீ சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி கேட்கலாம்? ஹவு கேன் ஐ நோ அன்லெஸ் யூ டெல் மீ. ஹவு கேன் ஐ நோ அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் முன்னாடி வருது. நீ சொல்லாமல் அப்படின்னா அன்லெஸ் யூ டெல் மீ. அன்றி, அன்லெஸ் அப்படின்னா அன்றி, இல்லாமல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நெகட்டிவாக. அப்போது நீ சொன்னாலன்றி எனக்கு எப்படி தெரியும், அப்போ நீ சொன்னால் தான் தெரியும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல வரோம் இல்லைங்களா. ஹவு கேன் ஐ நோ அன்லெஸ் யூ டெல் மீ அப்படிங்கிறது கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அது என் கண்ணிலேயே படலை. சில பொருளை காணோம் அப்படின்னு தேடிட்டுருப்பாங்க. நீ பார்த்தையா அப்படின்னு சொல்லும்போது டிட் யூ see தட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை, நோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது என் கண்ணிலேயே படலையே. இட் வெண்ட் அன்னோட்டிஸ்டு மீ. இட் வெண்ட் அன்னோட்டிஸ்டு மீ. நோட்டீஸ்டுன்னா நம்ம கவனிக்கிறது. நம்ம ஏதாவது ஒரு பொருள் டேபிளில் இருந்துச்சு, சோஃபாவில் இருந்தது அப்படின்ட்டு இப்படி சொல்கிறோம் இல்லைங்களா. இது வந்து என் கண்ணிலேயே தென்படலை அப்படின்னு சொல்லும்போது இட் வெண்ட் அன்னோட்டிஸ்டு மீ அப்படிங்கிறது சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மீட்டிங் ஏதாவது இருக்குது. அப்பானால் போக முடியலன்னா நீ போ, அப்பாவுக்கு பதிலாக நீ போ அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம்? பதிலாக அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். கோ இன்ஸ்டட் ஆஃப் யுவர் டேட் அப்படின்னு சொல்கிறா. இன்ஸ்டட் அப்படின்னா பதிலாக, ஒருவருக்கு பதிலாக, ஒரு செயலுக்கு, அதற்கு பதிலாக, இந்த பொருளுக்கு பதிலாக, இந்த இடத்துக்கு பதிலாக, அதற்கு பதிலாகன்னு சொல்லும்போது இன்ஸ்டட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்டட் ஆஃப் அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒன்றுக்கு பதிலாக, ஒருவருக்கு பதிலாக. புரியுதுங்களா? இப்போ கோ இன்ஸ்டட் ஆஃப் யுவர் டேட், உன்னுடைய அப்பாவுக்கு பதிலாக நீ போ அப்படின்னு சொல்லும்போது இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, என் கண் முன்னாடியே நிற்காது. இது கோபத்தில் சொல்லக்கூடியது. என் கண் முன்னாடி நிற்காது, போயிரு அந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. கெட் அவுட் ஆஃப் மை ஷைட், கெட் அவுட் ஆஃப் மை ஷைட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, சில பேர் நம்மளை சந்தேகப்படாமே நம்மளை பார்க்கும்போதே அந்த கண்ணிலேயே சந்தேகப்படுற மாதிரி இருக்கும். அதனால் என்ன சந்தேகப்படாதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சந்தேகம் சஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே வெர்பா அப்படி சொல்லும்போது சஸ்பெக்ட் அப்படி சொல்லலாம். டோன்ட் சஸ்பெக்ட் மீ, டோன்ட் சஸ்பெக்ட் மீ அப்படின்னா என்னை சந்தேகிக்காதே, சந்தேகப்படாதே அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, அவன் எதையோ செஞ்சிட்ருக்கப்போ அவன் என்ன பண்ணிகிட்ருக்கிறான்? அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தா அல்லது அந்த ஒரு வேலை போயிட்டு இருந்தானே, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, அதையும் விட்டுட்டா இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு நம்ம கேட்போம். அவன் எதையோ செஞ்சுட்டே இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ உருப்படியாக இதுதான் பண்ணுறான் அதுதான் பண்ணுறான்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மந்த்து இந்த ஒரு வேலை செய்வான், நெக்ஸ்ட் மந்த் பார்த்தா வேற ஒரு வேலையை செஞ்சுட்ருப்பான். அந்த மாதிரி இடங்களில் நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். ஹீ இஸ் மெஸ்ஸிங் அரவுண்ட், ஹீ இஸ் மெஸ்ஸிங் அரவுண்ட் அப்படின்னா இங்கேயும் வேலை செய்கிறான், அங்கேயும் வேலை செய்கிறான், எதையோ பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, என்னை பற்றி தப்பாக பேசாத. ஒருத்தர் நம்மளை பற்றி தப்பாக பேசும்போது, தப்பாக சொல்லும்போது என்னை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. டோன்ட் டாக் இல் ஆஃப் மீ, டோன்ட் டாக் இல் ஆஃப் மீ அப்படின்னா என்னை பற்றி தவறாக பேசாதே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, பாசாங்கு செய்யாத, அதாவது நடிக்கிறது. ஏதாவது தெரியாமையே தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது இல்லைங்களா, தெரிஞ்சுட்டு தெரியாதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறது தான் நம்ம பாசாங்கு பண்ணாத, நடிக்காதன்னு டோன்ட் ப்ரிட்டெண்ட், டோன்ட் ப்ரிட்டெண்ட் அப்படி சொல்லலாம்.
நெக்ஸ்ட்டு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. சில விஷயங்கள் வந்து நடந்து முடிஞ்சதவே பேசிகிட்டே இருப்பாங்க. அதை பற்றி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ஏதாவது ஒரு அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு, பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு இழப்பு லாஸ் இல்லைங்களா? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, விடுங்க, ப்ளீஸ் லீவ் இட் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ வாட்ஸ் டன் இஸ் டன். வாட்ஸ் டன் இஸ் டன். எது முடிஞ்சதோ அது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, ப்ளீஸ் லீவ் இட் அப்படி சொல்லலாம். அடுத்தது, நாய் வாழ நிமித்த முடியாது. இது எதுக்கு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒருத்தரை வந்து நம்ம எவ்வளோதான் அட்வைஸ் பண்ணி திருத்தணும்னு முயற்சி பண்ணாலும் அவங்க திருந்தவே மாட்டாங்க. திரும்ப திரும்ப அதே தவறை செய்வாங்க இல்லைங்களா? அப்போது விட்டுங்க, நாய் வாழ நிமித்த முடியாது. எப்படி நாய் வாழ நிமித்த முடியாதோ அது மாதிரி தான் இவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற இடங்கள்ல சொல்லலாம். ஐ டோன்ட் திங்க் ஹி வில் சேஞ்ச். ஐ டோன்ட் திங்க் ஹீ வில் சேஞ்ச். அவன் மாறுவான்னு நான் நினைக்கல. மாறமாட்டான் அப்படிங்கிறதுக்கு தான் ஐ டோன்ட் திங்க் ஹீ வில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இப்போ லியோபார்ட் கான்ட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரியும் கூட சொல்லுவோம். லியோபார்ட் கான்ட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, அரைச்ச மாவையே அரைக்காது அப்படின்னா சொன்னதவே திருப்பி திருப்பி சொல்கிறது. அந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப ஃபெடப்பாக இருக்கும். அதாவது ஒரு சலிப்பாக இருக்குது. ஏன் சொன்னதவே திருப்பி திருப்பி எவ்வளோ தடவை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரே செயலை செஞ்ச செயலவே திரும்ப திரும்ப செய்கிறது. அது மாதிரி டோன்ட் ரன் அரவுண்ட் சர்க்கிள்ஸ். டோன்ட் ரன் அரவுண்ட் சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது, எது வந்தாலும் வரட்டும் அப்படிங்கிற ஒரு தைரியம், ஒரு போல்டாக இருப்பாங்க இல்லைங்களா? கம் வாட் மே. கம் வாட் மே அப்படின்னா வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு அப்படின்னு. சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி மேனேஜ் பண்ணி பேசுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும், அதனால் எனக்கு தெரியும், எனக்கெல்லாம் ஏற்கனவே காது குத்தியாச்சு, நீ ஒன்றும் குத்த வேண்டாம் அப்படி சொல்கிற இல்லைங்களா? அப்போது ஐ வாஸ் நாட் பார்ன் எஸ்டர்டே. ஐ வாஸ் நாட் பார்ன் எஸ்டர்டே அப்படிங்கிறது அதுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்கிறோம். இது ஒன்றும் ஆரிய வித்தை இல்லை, இது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு தான் இட்ஸ் நாட் எ ராக்கெட் சயின்ஸ். இட்ஸ் நாட் எ ராக்கெட் சயின்ஸ். இது ஒரு ஃபெமிலியரான ஒரு இதுதான் இல்லைங்களா? அதனால் இட்ஸ் நாட் எ ராக்கெட் சயின்ஸ் அப்படி சொல்லலாம். I think this class will be very useful to you. If you like this class means please give your like and share to your friends. If they are beginners means don't forget to subscribe to our channel or DHIYA'S channel and keep your valuable support. Let's meet on next class. Thanks for watching.